வணக்கம். நான் டாக்டர் அனு. ஆதித்யா வெல்னஸ் சென்டர் அண்ட் கிளினிக்ல நான் ஆயுர்வேதிக் ஃபிசிஷியனாக இருக்கேன். இன்னைக்கு சம்மர்ல லேடிஸ்க்கு வர ஹெல்த் இஷ்யூஸை பற்றி பார்க்கலாம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அதில் மெயினாக வர்றது. அதுக்கான ரீசன்ஸ் என்னெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அவங்க பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணது ஒரு ரீசன், வாட்டர் இன்டேக் கம்மியாக எடுத்துக்கிறது ஒரு ரீசன், அப்புறம் டெய்லி ட்வைஸ் குளிக்காமல் இருக்கிறது அது ஒரு ரீசன் தான். அப்புறம் காட்டன் க்ளோத்ஸ் வேர் பண்ணாமல் இருக்கிறது, அப்புறம் வாட்டர் ரிச்சான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாமல் இருக்கிறது, அப்புறம் அவுட் சைட் ஃபுட்ஸு, ஃப்ரைட் ஃபுட்ஸு, மசாலா ரிச்சான ஃபுட்ஸு சாப்பிட்றதுனாலையும் அப்போ தண்ணியும் குடிக்காமல் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஜாஸ்தியாக வரதுண்டு. அப்புறம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம், வர்றதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணலாம்னா திரிஃபலா சூர்ணங்கிற ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் வச்சு அது சுடு தண்ணியிலையோ இல்லாட்டி வெது தண்ணியிலையோ மிக்ஸ் பண்ணி யூரினல் ஏரியாவை வாஷ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். அங்கே இருக்கிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸும் அங்கே இருக்கிற ஜெர்ம்ஸையும் அது ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அவகாக ஸ்வேதம் சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆயுர்வேதத்தில். அது எப்படின்னா, ஒரு டப்பில் வார்ம் வாட்டரில் திரிஃபலா சூர்ணம் மிக்ஸ் பண்ணி அதில் நம்ம இறங்கி உட்கார்றது. அது உடம்பு சூட்டு நல்லாவே கம்மி பண்ணும், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸை நல்லா குறைக்கும், வந்ததுக்கப்புறமும் சரி ப்ரிவென்ட் பண்ணக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பாடியில் ஆயில் தேய்ச்சி குளிக்கிறது, ஃபுல் பாடி ஆயில் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எங்கள் சென்டர் மாதிரி இருக்கிறதுல மசாஜ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் உள்ளங்காயிலையும் உள்ளங்கால்லையும் தொப்புள்லையும் தலையிலையுமாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உங்களுக்கு பாடி ஹீட் குறைக்கும். ஆதித்யா வெல்னஸ் சென்டர் அண்ட் கிளினிக்கில் ஆயுர்வேத முறைப்படி இந்த சம்மரில் லேடிஸ்க்கு வர யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் டாக்டர்ஸை அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் மெடிசின்ஸும் கொடுத்து குணப்படுத்துறது உண்டு.